வணக்கம், நான் உங்க காயத்ரி, கானால இருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு இருக்கிற 999 பிரச்சனையில பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை ஒன்று ஆட் ஆயிடுச்சுங்க. என்னடா கொஞ்சம் ஒரு 4 டேஸாக பார்த்தீங்கன்னா ஜா லைனில் ஏதோ ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி, அந்த லிம்ஃப் நோடில் ஏதோ ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி ஃபீல் ஆச்சா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஒன்றுனா உடனடியாக நம்ம என்னன்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் நம்ம அதை ரொம்ப கன்சர்ன்டாக இருப்போம்ல. நமக்குன்னா அம்மா அப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக இருப்போம். எல்லா விமனும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அப்படி தான் பெருசாக மைண்ட் பண்ணல. பார்த்தா பல்லு கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகிட்டு விஸ்டம் டீத் பக்கத்தில் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, சால்ட் வாட்டர் ரின்ஸ் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச ரெமெடியை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் அப்படியே மேனேஜ் பண்ணேன். தூக்கம் போயிடுச்சு. மிட் நைட்டில் முழிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கவே முடியலங்க. ரொம்ப வலியாயிடுச்சு. சரி, ஓகே, ஏன்னா நம்ம வெளியில் இருக்கோம், கானாவில் இருக்கோம். ஸோ நம்மளை இங்கே பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சின்னதாக இருக்கும்போதே உடனடியாக போய் பார்த்துட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டருங்க. அதை வச்சுருந்துட்டு ரொம்ப நாள் அதை மைண்ட் பண்ணாமல் இருந்து அன்எக்ஸ்பெக்டட் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம பெரிய பெரிய பிரச்சனை வர்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுறது. எனி கண்ட்ரி நீங்கள் வெளியில் இருக்கிறீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு வயசான விஷயம்னு நான் சொல்லுவேங்க. ஸோ நாங்களும் இங்கே ஒரு பிளாட்டினம் அப்படி சொல்லிட்டு ஒரு டென்டல் கிளினிக்கு வந்தோம். இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு கிளினிக் தான். பட் ஆனால் பல்லு ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ நாங்கள் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம். ஓகே, எல்லாமே ஓகேவா நல்லாவா செக் பண்ணாங்க. ப்ராப்பராக இருந்தது. ஆம்பியன்ஸ் எவ்ரி திங் ரொம்ப க்ளீனாக, ரொம்ப ஒரு ஹைலி ப்ரொஃபஷ்னலாக. இங்கே இருக்கிற நர்சஸ், டாக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி அப்படி தான் போச்சு. பல்லு வலி அண்டு பசங்க வேறு வீட்டில் பார்த்துக்கணும், ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பசங்களையும் கூப்பிட்டு வந்துட்டோம். பட் ஆனால் இங்கே அவங்களுக்குன்னு கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு ப்ளே ஏரியா மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த கிளினிக்கில். அவங்க பாட்டு அவங்க பசங்க உள்ளே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு எக்ஸ்ரேலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசிக் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அவங்க பண்ணாங்க. ஸோ செகண்ட் சிட்டிங் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே வெளிநாட்டில் இருக்கிற எனி கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் வேணாலும் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயம்னாலும் அலட்சியமாக இருந்துடாதீங்க. ஏன்னா இப்போ இந்த ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் கேள்விப்பட்டுட்ருக்கோம். அது ஒரு சில நேரங்களில் அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் உடனே போயிட்டு காமிச்சிட்டு அது என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராகவே இருக்கும். அது என்னோடய ஃப்ரெண்ட்லி சஜஷன் நான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இந்த சேனல் மூலமாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய தமிழ் சஃபாரி டைரிஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்குன்னா மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. I'll catch you in another video. Thank you so much. Bye bye.